12th max example 4.3 find the principal value of அப்படின்னு கொடுத்து 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் subdivision எடுத்துக்கலாம். sin inverse of 1 by root 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin inverse followed by ஒரு வேல்யூ. sin inverseனாலே என்னது, அங்கே பக்கத்தில் ஒரு வேல்யூ தான் நம்மளை ஃபாலோ பண்ணும். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா sin inverse of xனா அந்த x வந்து எப்படி இருக்கணும், belongs to -1லேருந்து 1குள்ளார இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த 1 by root 2ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 1 by root 2ங்கும்போது இந்த -1லேருந்து 1குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா இந்த டேப்லர் காலத்தில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 0, 30, 45, அது மாதிரி 60, 90 இதில் தெரியும் இல்லையா. சைனோட இது வந்து எப்போ 1 by root கிடைக்குன்னா 0, 1 by 2, 1 by root. அப்போ 45 டிகிரியில் நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கிது. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா π/4. அந்த π/4ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா -π/2லேருந்து π/2குள்ளார இருக்கணும். ஓகேவா, நம்ம இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஆன்சர் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். நம்ம எக்ஸ் அப்படியே பிலாங்ஸ் டு -1லேருந்து +1குள்ளார ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த ஆன்சர் எப்படி இருக்கும், -π/2லேருந்து π/2 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த sin inverse of 1 by 2 வேல்யூ π/4. நெக்ஸ்ட் பாருங்கள், sin inverse of sin of -π/3. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக என்னது சைன் இன்வர்ஸுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் அப்படின்னா என்னது, இந்த இடத்துக்குள்ளார வர வேல்யூ இது வரது வந்து எப்படி இருக்கும், ரேடியன் இருக்கும். ரேடியன் இல்லைன்னா டிகிரி. ஓகேவா, அப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த அந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்ன்னு ஆன்சர் எழுதலாம், இல்லைன்னா π-xன்னு எழுதலாம். எக்ஸ்ன்னு எப்போ எழுதலாம் அப்படின்னா அதோடைய ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து +π/2குள்ளார இருக்கலாம். அதாவது இந்த உள்ளார நம்மளுக்கு இருக்கு இல்லையா வேல்யூ, அந்த வேல்யூ வந்து -π/2லேருந்து +π/2னா டேரெக்டாகவே இங்கே என்ன ரேடியன் இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அப்படி இல்லை, அந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், π-x. அதாவது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா π/2லேருந்து 3π/2 வரைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த கிராஃபில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ஆஃப் எழுதுவோம் இல்லையா, 0, π/2, இது π, இது 3π/2, again 2π. இந்த டைரக்ஷன் எழுதும்போது π/2, 0 என்னது இது -π/2. ஓகேவா, இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன். ஓகேவா, இப்போது இந்த வேல்யூ பாருங்கள், -π/3. -π/3ங்கிறது என்னது, -60 டிகிரி. -60 டிகிரி இது வந்து என்னது -π/2ன்னு என்னது 90 டிகிரி. -90 டிகிரி. 0, -10, -20, -30, -40ன்னு -60 என்னது இருக்க போகுது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 0லேருந்து இது வரைக்கும். அப்படின்னா அது இந்த π/2லேருந்து -π/2 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ π/2லேருந்து -π/2லேருந்து +π/2 ரேஞ்சில் தான் இருக்க போகுது. அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது உள்ளார இருக்கிற என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதான் அதனுடைய ஆன்சர். அதாவது இங்கே -π/3 இருக்குது, அந்த -π/3 தான். அந்த -π/3 எதை பிலாங்கிங் டு எந்த ரேஞ்சு, -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் பாருங்கள். என்ன இருக்குது, இதே போன சம் மாடல்லே தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5π/6. இந்த மாடலில் வந்துன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், உள்ளார இருக்கிற அந்த ரேடியன் மெஷர் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். 5π/6ன்னு இருக்குது. 5π/6ங்கிறது எங்கே இருக்க போகுது, வேணால் நம்பர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. 5 × πங்கிறது 180 இல்லையா, டிவைடட் பை 6 30, 5 3s are 15, 150 டிகிரி. இது வரைக்கும் 90 டிகிரி. இது தாண்டி போனால் தான் 90+ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆகிடுது இல்லையா. இது வரைக்கும் நம்மளுக்கு என்னதுன்னு தெரியும், 180 டிகிரி. 0லேருந்து 180 டிகிரி. இது 90 டிகிரி. 90யை தாண்டினா தான் இந்த இடத்துல சம்வேர் என்னது நம்மளுக்கு கிடைக்கிது, 150 டிகிரி கிடைக்கிது. அப்போ -π/2லேருந்து +π/2 ரேஞ்சில் இந்த 5π/6 கிடையாது. அப்போ அப்படி இல்லைன்னா அது அடுத்த ரேஞ்சில் தானே இருக்க போகுது. இதில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்க போகுது. அப்போ நம்ம இதனுடைய ஆன்சரை எப்படி எழுதணும், வெறும் உள்ளார இருக்கிற நம்பர் எடுத்து எழுதக்கூடாது, π-xன்னு எழுதணும். ஓகேவா, π-xன்னா என்னது, இந்த உள்ளார இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா அது. ஸோ π-xக்கு பதிலாக 5π/6. அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கங்க. அப்போ என்ன ஆகிடும், 6π - 5π டிவைடட் பை 6ன்னு ஆகிடும். ஓகேவா, அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா π/6. π/6ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குமா, இருக்காது, இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். ஓகேவா, -π/2லேருந்து +π/2 வரைக்கும். அது π/6னா என்னது, 30 டிகிரி. 30 டிகிரி எங்கே இருக்கும், 0லேருந்து 90க்குள்ளே தான் இங்கே சம்வேர் 30 டிகிரி இருக்கும். ஓகேவா, அப்போ இது பிலாங்ஸ் டு -π/2 to +π/2. ஓகேவா.